December 21, 2021 இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டஸ்ட் டேன்னு உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? சண்டேவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா லீவ் நாள் நல்லா தூங்கிட்டு சில பல வேலைகள் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளே முடிஞ்சிடும். ஸோ வந்து சண்டே தான் ஷார்ட்டஸ்ட் டேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. ஷார்ட்டஸ்ட் டேன்றதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள், அந்த நாளில் சூரியன் வந்து லேட்டாக உதிச்சு சீக்கிரமாக மறையிற ஒரு நாளை தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் 21 அப்போ எவ்வளோ நேரம் சூரியன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hours 19 minutes வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணன்றதை வழக்கம் போல் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அப்போது ஏன் குளிருதுன்னு கேட்டால் முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்க? சூரியன் வந்து பூமியை விட்டு தூரமாக இருக்குது அதனால தான் குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து சூரியன் வந்து பூமி பக்கத்தில் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே காரணம் கிடையாது. இப்போது நமக்கு வந்து வின்டர் சீசன் கரெக்டாக, ஆனால் சூரியன் எங்கே இருக்குது தெரியுமா? பூமி பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி வந்து சூரியனை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சீசன் மாறுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து 23.5 degrees டில்ட்டாக இருக்குது. அதுதான் காரணம். ஓகேவா? இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு இந்த குளோப் வச்சே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த பல்பை நம்ம சன்னை கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த குளோபை நம்ம ஒரு பூமியை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது பூமி சன்னுக்கு பக்கத்தில் இருந்தால் அதை பெரிஹீலியன் சொல்லுவாங்க. இதுவே பூமி சன்ல இருந்து தூரமாக இருந்தால் அதை எபிஹீலியன் சொல்லுவாங்க. இந்த குளோபில் இந்த சென்டர் பார்ட் தான் ஈக்குவேட்டர். மேலே இருக்கிற பார்ட் நார்த்தன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிற பார்ட் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே சன்னை சுற்றி இப்படி பக்கத்தில் வந்து வரும்போது நீங்களே நல்லா நோட் பண்ணலாம், சன்னோட சன்ரைஸ் வந்து டைரெக்டாக சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் படுது. அண்ட் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் படல. சன்னோட சன்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் படுது. ஸோ டேரெக்டாக சதர்ன் ஹெமிஸ்பியரில் சன்ரைஸ் வரதுனால சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராகவும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வின்டராகவும் இருக்குது. இப்போது இதே குளோப் வந்து இப்போது சுற்றிக்கிட்டே சன்லேருந்து கொஞ்சம் தூரமாக இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா பார்க்கலாம், சன்னோட சன்ரைஸ் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் டேரெக்டாகவும் அண்ட் சன்னோட சன்ரைஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ இதனால் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் சம்மராகவும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டராகவும் இருக்கும். இது மூலிமா நான் சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமி சூரியனை இப்படி சுற்றி வரும்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருந்தால் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருக்கும். இதுவே நார்த்தன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருந்தால் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருக்கும். இப்படி பூமியில் நடக்கிற இந்த சம்மர் வின்டர்ன்ற இந்த சீசனல் சேஞ்சுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியோட அந்த 23.5 degree டில்ட்னஸ் தான். சரி, இப்போ ஏன் இந்த சீசனல் சேஞ்சு அதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போது அந்த ஷார்ட்டஸ்ட் டேக்கான கதைக்கு வரும். பூமி பெரிஹீலியனில் இருக்கும்போது கனடாவில் வின்டரும் பிரேசிலில் சம்மரும் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள் பூமி மேலே படும்போது ஸ்பியரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்ச மாதிரி இருக்கும். இதில் பிரேசிலில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட சென்டர் கிட்ட இருக்கும். இதனால் நம்ம பூமி சுற்றும் போது சூரியன் அதிகமான நேரம் பிரேசில் மேலே படும். அதுவே கனடாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சர்க்கிளுக்கு மேலே இருக்கிறதுனால சூரியன் அங்கே கம்மியான நேரம் தான் படும். இந்த குளோபை சுற்றி காமிக்கும் போது நீங்களே பார்க்கலாம், இதில் கனடாவுக்கு டே ஷார்ட்டாகவும் பிரேசிலுக்கு டே லாங்காகவும் இருக்கும். இதே மாதிரி தான் இந்தியாவும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால சர்க்கிளுக்கு மேலே இருக்கும். இதனால பூமி சுற்றும் போது கம்மியான நேரம் தான் சூரியன் இந்தியா மேலே படும். சரி, ஏன் பர்டிகுலராக இந்த 21 டிசம்பரை ஷார்ட்டஸ்ட் டேன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அது ஏன் அப்படின்னா பூமி பெரியலின் கிட்ட போகும்போது அது டில்ட் ஆகி இருக்கிறதுனால சூரியனோட ரேஸ் வந்து பூமி மேலே சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது சதர்ன் ஹெமிஸ்பியரை நோக்கி கீழே போகும். அதுவே 21 டிசம்பர் அன்னைக்கு மேக்சிமமாக கீழே இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஸோ 21 டிசம்பர் அன்னைக்கு மேக்ஸிமமாக அந்த சர்க்கிள் கீழே இருக்கிறதுனால தான் ஷார்ட்டஸ்ட் டேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 21 டிசம்பர் ஏன் வந்து ஷார்ட்டஸ்ட் டே ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் சொன்னது நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 21 டிசம்பர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மொட்டை மாடி போய் நில்லுங்க. சூரியன் எப்போ வருது எப்போ மறையுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கால்குலேட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹாய், நாங்கள் சிட்டிங்கிற பிளாட்ஃபார்மில் கடந்த 4 வருஷமாக குழந்தைங்களுக்கு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போது அதோட தொடர்ச்சியாக 21st செஞ்சுரியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸான ரொபோட்டிக்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், கிளைடர், 3D பிரிண்டிங், கிராஃப்டிங், மிஷின் லேர்னிங் போன்ற கோர்சஸை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 3 பண்டில்ஸாக பிரித்து எங்களுடைய
ஸ்கில் டெவலப்மெண்ட் விண்டர் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த சண்டே எங்கள் ஒர்க் ஷாப்கான ஃப்ரீ லைவ் டெமோஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரேரான கோர்சஸ் எல்லாம் தமிழில் வேற எங்கேயுமே கிடையாதுன்னு.